Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Jurassic World Season 5 Episode 9. ஓபன் பண்ணா யாஷ்மினா கண்ட மேனியை காட்டுக்குள்ள வேகமா ஓடுறான். ஏன் அப்படி ஓடுறா? திடீர்னு ஏதாச்சும் டைனோசரோட வாய்க்குள்ள தலை விட்டுட்டு வந்துட்டாலான்னு பார்த்தா அதான் இல்ல. நம்ம யாஷ்மினா ஒரு ஜூனியர் அத்லெட்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இவ்வளவு நாளா டைனோசர் துரத்த ஓடவே இப்பதான் நிம்மதியா ஓடுறா. அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அண்ட் ரொம்ப நல்ல முள்ள இருக்கா போல. பெண்ணு கிட்ட ஜாலியா பேசுவா. அண்ட் அது மட்டும் இல்லாம டோரா கிட்ட போய் மனசு விட்டு பேச போறாளாமா. பெண்ணுக்கு சந்தோஷம். சரி எப்ப பேச போறான்னு கேட்டா அவளுக்கே ஐடியா இல்ல. ஏதோ சந்தோஷத்துல சொல்லிட்டா. ஆனா ரைட்டான டைம் பார்த்து தானே சொல்ல முடியும். பெண்ணு பார்த்துட்டு இப்ப பார்த்தா நல்ல டைம் மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராவு காலம் வந்துடும். ஏன்னா அவ சாப்பாடெல்லாம் அள்ளி போட்டுட்டு இருக்கா. டைனோசர்ஸ் வந்துச்சுன்னா இவங்களுக்கு ராவு காலம் தான். அவளும் அள்ளி போடுவா. டைனோசர்ஸ் வந்துடும். அதுக்கு பாட்டுக்கு தின்னுட்டு இருக்கும். டோரா அதை ஒளிஞ்சிருந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பாளா. பென்னு அனுப்பி விடுவான். ஓ இப்ப போய் சொல்லிடு இதான் ரைட் டைம்னு. சரின்ட்டு யாஸ்மினாவும் டோராவை கூப்பிட்டு பேசலான்ட்டு போனா அந்த டைனோசர்ஸ் கத்தி கண்ணா பின்னான்னு கரியை இவங்க மேல தூக்கி போட்டு அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. சரி தொலைஞ்ச போதுன்னு மறுபடியும் பேச போனா டேரியஸும் பிங்கியும் அங்க வந்துருவாங்க. சோ யாஸ்மினாவால சொல்ல முடியாம போயிருச்சு. ஆக்சுவலா பிங்கி என்ன பண்ணிருப்பானா இந்த கோன் எப்ப வேணாலும் ரிட்டர்ன் வரலாம். அவன் வந்து தெரிஞ்சாதான் இவங்க அலர்ட்டா இருக்க முடியும். அதனால ட்ரோனை செட் பண்ணி வச்சிட்டா. அப்படி அவன் வந்துட்டானா இவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் டைனோசர்ஸ் எல்லாமே இங்க இப்ப நிம்மதியா நல்லா இருக்குதுங்க. எங்கேயுமே போகாது. சாப்பாடு எல்லாமே இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது கோனை தடுக்கிறது பஞ்சாயத்தே இல்லைன்னு அவங்க நம்புவாங்க. ஆனா அங்கதான பிரச்சனையே. எல்லாத்தையும் அவன் தனித்தனியா தேடிட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே மொத்தமா இங்க இருந்துச்சுன்னா அசால்ட்டா வந்து நின்ன இடத்துலயே காலி பண்ணிட்டு போயிடுவானே. அது தெரியாம இவங்க பாட்டுக்கு வாவ் நம்ம சூப்பரான விஷயம் பண்ணிட்டோன்னு வீடியோ ரெக்கார்ட்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க பயங்கரமா வேலை பார்த்து டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்களாமா. கோன் வர வரைக்கும் ஜாலியா ஆட்டம் போட்டுக்கலாம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தானே விளையாட்டே இருக்குது. எல்லாம் ஜாலியா மாத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு போரானாங்கன்னு பேசிக்குவாங்க. அப்போ டேரியஸ்க்கு ஒரு டவுட் என்னன்னா இவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு இவங்க ஏன் வெயிட் பண்ணணும்? இவங்க ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் பண்ணலாமே. ஏன்னா அந்த கோனு இவங்க சின்ன பசங்க வீக்குன்னு சொல்லி ஓவரா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான். அதனால இவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா அவங்க வந்த உடனே அவங்க எல்லாத்தையுமே இங்கேயே ட்ராப் பண்ணிட்டு அவங்க வந்த ட்ரோன் பிளேன் இருக்கும்ல அதை எடுத்துட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் ஹெல்ப் கேட்டு வேணா டைனோசர்ஸையும் இங்க மாட்டிட்டு இருக்கவங்களையும் காப்பாத்திடலாம். ஆனா அது எல்லாத்துக்குமே டோரை லாக் பண்ணணும். பட் அப்படி பண்ணாங்கன்னா கோனோட சேர்த்து கெஞ்சியுமே இங்க ட்ராப் பண்ணணுமே. ஏன்னா கடைசி அவங்களை மீட் பண்ணும்போது அவன் அவங்க அப்பாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். அதுதான் இவங்களுக்கு கஷ்டமா இருக்குது. பட் அதை விட்டா இவங்களுக்கு வேற வழியும் இல்ல. அவன் மட்டும் இவங்களை லாக் பண்ணி வச்சுட்டு போனால இவங்க பண்ணா மட்டும் என்ன தப்பு? அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் அந்த வேலையை பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுனா அவங்க உள்ள வரும்போது உள்ளுக்குள்ள வச்சு டோரை லாக் பண்ணிடணும். ஆனா அந்த டோரை ஆட்டோமேட்டிக்காலாம் யாஷ்மினாவால லாக் பண்ண முடியாது. அதனால அதுக்கு என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்தா டோராவை காணோம். யாஷ்மினா உடனே பதறி போய் ஐயோ எங்க போனான்னு சொல்லி அப்படியே தேடிட்டே போனா அவன் என்னடானா குறுக்கால பிசாசு மாதிரி வந்து பயமுறுத்தி விளையாண்டுட்டு இருக்கா. 7 வயசாகுது விளையாடுற லட்சணத்தை பாத்தீங்களா? அதுவும் எங்க நின்னுனா டோருக்கு இந்த பக்கமா அந்த பக்கமும் அது டப்புன்னு மூடிக்கும். உடனே யாஷ்மினாக்கு கட்டுப்பாயிரும். பின்ன டோரை மூடி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க குறுக்கால போய் நசிக்கிற மாட்டாங்க. சொல்லிட்டு செய்ய மாட்டீங்களாடா பண்ணி பழகலான்னு திட்டுவாளா. கடைசியில பார்த்தா அவங்க அந்த வேலையை பண்ணவே இல்லை. அது நாங்க இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடமே கண்ணா பின்னான்னு அதிர ஆரம்பிக்கும். டோர்ஸை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியல. எல்லா சிஸ்டமும் மால் ஃபங்க்ஷன் ஆகுது. என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. இந்த பக்கம் யாஷ்மினா டோரை போட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்றா. அந்த பக்கம் டோரா புடிச்சு தள்ளிட்டு இருக்கா. ஆனா நல்ல வேலை ஓபன் ஆயிரும். உடனே அடிச்சு புடிச்சு எல்லாம் வெளியில வந்து பாப்பாங்க. பார்த்தா மேல அலர்ட் வரும். ஆக்சுவலா இது ஒரு டோம் தானே. சோ எரர் எல்லாத்தையுமே அப்படியே மேலேயே டிஸ்ப்ளே பண்ணுது. என்னடானா ஜியோ தெர்மல் எனர்ஜி கோர் வந்து பயங்கரமா சூடா இருக்குது. அதனால ஏற்பட்டதான் இந்த மால் ஃபங்க்ஷன். இப்போ இவங்க அந்த கோர் பவரை மட்டும் சரி பண்ணலனா மொத்த இடமும் வெட்டிச்சு இந்த மொத்த தீவுமே சிலுசிலா செதறி போயிரும். அண்ட் டைனோசர்ஸ் எல்லாமே செத்து போயிருங்க. அதனாலதான் இப்பவும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி பயங்கரமா எர்த்குவேக் வந்துகிட்டே இருந்திருக்கு. அப்படின்னா இவங்க ஏதாச்சும் பண்ணி ஆகணும்ல. ஆனா அங்கதான் பிரச்சனையே. இவங்க அதை சரி பண்ணணும்னா அண்டர் கிரவுண்டுக்கு போகணும். அங்கதான் பிராடக்ஸ் சுத்திட்டு இருக்குது, நோத்தோசரஸ் இருக்குது மற்றும் சில புது புது விருந்தினர்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. போனா என்ன ஆகுமோன்னு லைட்டா பீதி தான். ஆனா இதை விட்டா வேற வழி இல்ல. பண்ணி தான் ஆகணும். அதனால பொறுமையா உள்ள இறங்கி அவங்க பாட்டுக்கு போவாங்க. கீழே நாத்தம் தாங்க முள்ள கொட்டலை புடுங்குது. டைனோசர் சாணியை கலந்து விட்டானுங்களா என்னன்னு தெரியல. அப்படின்னா இவ்வளவு கலவரத்திலையும் இந்த யாஷ்மினா டோராவை மட்டும் ஜாலியா கிளிகிளிப்பா பேசிட்டு வருவாங்க. அப்படியே பேசிக்கிட்டே ஒரு வழியா அந்த கோர் இருக்க இடத்துக்கிட்ட வந்துருவாங்களா. வந்து டர்ன் பண்ணி பார்த்தா பிராடக்ஸ் உட்கார்ந்துகிட்டு இருக்கும். திருச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுவாங்க அது அந்த நோத்தோசரஸ் ஆல்ரெடி காலி பண்ணிருச்சு. அதுக்கே இந்த நிலைமைன்னா இவங்க மாட்டினாங்கன்னா என்ன ஆகும்? அடுக்க போட்டு பால் ஊத்திராது. சரி என்ன பிரச்சனைன்னு பார்க்கலான்னு போறதுக்குள்ளேயே மறுபடியும் அதிர ஆரம்பிச்சு அண்ணா பின்னா நாங்க கேஸ் எல்லாம் லீக் ஆயிட்டு இருக்கும். சரின்ட்டு அப்படியே பொறுமையா போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் மேட்டரே தெரியுது. மொத்த கோருமே ஓவர் ஹீட் ஆயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க பிங்கி முழிச்சிட்டு இருப்பான். இங்க திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டோன்னு எல்லாருமே பதறி போய் என்ன என்ன என்னன்னு தேடிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் யாஷ்மினாக்கு ஏதோ சத்தம் கேக்குது
எரியுதுன்னு அந்த புகைக்குள்ள ஊன்னு போவா. பார்த்தா அந்த நோத்தோசரஸ் சும்மா பீச்சிக்கிட்டு வரும். ஐயோன்னு பயந்து உடனே கீழே இருக்க கம்பியில கால் தடிக்க கீழே வந்துருவா. நல்ல வேலை காலை தானம் பண்றதுக்குள்ள எஸ்கேப். அண்ட் வந்த வேகத்துல யாஸ்மினா காலை இன்னைக்கு கவிட்டு போயிருன்னு பார்த்தா பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. என்னாச்சு யாருமே எதுவும் பண்ணலன்னு பார்த்தா அங்க கேஸ் லீக் ஆயிட்டு இருக்குது. அந்த கேஸை ஸ்மெல் பண்ணா எல்லாம் மயங்கிட வேண்டியதான். ஆக்சுவலா கொஞ்சோண்டு தான் லீக் ஆயிட்டு இருந்துச்சு. இவங்க பார்த்து பதறிட்டு இருக்க அந்த கொஞ்ச நேரத்திலேயே இன்னும் அதிகமா லீக் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே அந்த இடத்தை விட்டு தள்ளி வந்துருவாங்க. அப்பதான் பிங்கி ஒரு பெரிய பஞ்சாயத்தை சொல்லுவா. என்னன்னா அந்த கோர் ஓவர் ஹீட் ஆகுறதுனால மொத்தமா வெடிச்சு அதுல இருந்து பாய்சன் கேஸ் மட்டும் வெளியில லீக் ஆச்சுன்னா ஒரு பையன் மிஞ்ச மாட்டாங்க. அந்த எக்ஸ்ப்ளோஷனும் பயங்கரமா இருக்கும். இவங்க தான் ஏதாச்சும் பண்ணி அதை கூல் பண்ணி ஆகணும். அந்த கான்சோல நோன்ற வேலையெல்லாம் பிங்கி பாத்துக்குவா. ஆனா அந்த கேஸ் எப்படியாச்சும் சமாளிக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி டேப்பை போட்டு ஓட்டுறது மட்டும்தான். பட் இவங்க நோத்தோசரஸ் அங்கேயே விட்டாங்கன்னா அப்படியே செத்து போயிடும். அதையும் எப்படியாச்சும் காப்பாத்தணும்ல. அதனால அலேக்க தூக்கி கொண்டு வந்து இவங்களை அடைச்சு வச்சிருந்தாங்களே ஒரு இடம், அதுக்குள்ள போட்டு அடைச்சிருவாங்க. இனி இதோட பஞ்சாயத்து இல்ல. அங்க சுத்திட்டு இருந்த ஒரு பிராடக்ஸையும் காலி பண்ணியாச்சு. இன்னும் வரலாம், ஆனா இருந்த ஒண்ணு காலி. நீ அந்த கேஸ் லீக்கேஜை தடுக்கணும். அதுக்கு டேப்பை ரெடி பண்ணிடுவாங்க. இப்ப பஞ்சாயத்து என்னன்னா நோத்தோசரஸை இங்கே வச்சு அடைக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு நாளா அதோட லைஃப டனல்குள்ள தான் கழிச்சிருக்குது. அடைச்சு வச்சா சரிப்பட்டு வராதுன்னு காட்டுக்குள்ள விட்டுலான்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த வேலையை பண்ண போறது யாஸ்மினா, டோரா, பென்னு, டேரியஸும் பிங்கியும் சேர்ந்து தான் அந்த கோரை சரி பண்ண போறாங்க. இல்ல பஞ்சாயத்து என்ன தெரியுமா? அந்த கேஸ் நோத்தோசரஸுக்கே அந்த நிலைமைன்னா இவங்க மூக்குக்குள்ள அந்த கேஸ் போச்சுன்னா என்ன ஆகும்? வேற வழியில பண்ணித்தான் ஆகணும். துணியை வச்சு மூக்க முடியலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுல வேலையை பெஸ்டா முடியணும்னு வேற பில்டப். அப்படி இவங்க முடிவு பண்ணிட்டு உள்ள போன உடனே 30 செகண்ட்ஸ் டைம் வச்சுக்குவாங்க. உள்ள போனும், வேலை முடிஞ்சாலும் முடியாட்டியும் சரி திருப்பி வந்துட்டு நல்ல ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு மறுபடியும் உள்ள போகணும். இதுதான் பிளான். டேரியஸ் அந்த கேஸ் லீக்கேஜை சரி பண்ணுவான். பிங்கி அந்த கன்சோலை சரி பண்ணுவா. இப்படி பிளானை போட்டுட்டு பயங்கரமா போய் வேலையை பார்ப்பாங்க. எல்லாமே பக்கா தான். லீக் ஆன பைப்பை டேரியஸ் டேப்பை போட்டு ஒட்டிட்டான். அங்க பிங்கியுமே கூல் டவுன் பண்ணிட்டான். டேரியஸ் வெளியில வந்துட்டான். ஆனா பிங்கியை காணோம். என்னாச்சு இவளுக்கு? அலாரம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆளக்கானுமேனு பதற ஆரம்பிச்சிருவான். அதே நேரம் இவங்க அந்த நோத்தோசரஸை அப்படியே ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டு போயிட்டு இருப்பாங்களா, அதுவும் அந்த எலவேட்டர்ல தான். அந்த டைம் யாஸ்மினா நைஸா டோரா கிட்ட மேட்டரை சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டான். பென்னி வேற குறுக்க வந்து நின்னுட்டு இருப்பானா. அட மூதேவி, கொஞ்சம் அப்படிக்கா போன்னு சிக்னல் கொடுத்த உடனே நடத்துமான்ட்டு அவன் ஓரமா போயிடுவான். உடனே யாஸ்மினா நைஸா டோரா கிட்ட பேச ஆரம்பா. நான் ஃபீல் பண்றத நீ ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா நீ ஃபீல் பண்ணாதத நான் ஃபீல் பண்ணிருக்கலாம்ல. ஆனா பரவாயில்ல, உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு பல நாட்களா போராடிட்டு இருக்கேன். பட் பெர்ஃபெக்ட்டான மொமெண்ட் எனக்கு கிடைக்கல. ஏன்னா அப்படி ஒரு மொமெண்டே இங்க இல்ல. ஏன்னா இப்ப கூட நாத்தம் தாங்க முடியல. பாரு, பக்கத்துலயே நோத்தோசரஸ் இருக்கு, காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம், பெண்ணு வேற அங்க நிக்கிறான், அப்படி இப்படின்னு அவ பாட்டுக்கு வளர்றான். பட் இதுக்கு மேல எல்லாம் வேற டைம் கண்டி என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் இப்பவே சொல்லி ஆகணும்பா. என்ன சொல்லணும் சொல்லுமான்னு சொல்லிடுவா. எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு. அதாவது லவ் பண்றேன்னு சொல்லிட்டான் அவங்க வானவில் குரூப். அதுக்குள்ள நம்ம டீடைலா போக வேண்டாம். அவ மனசுல இருக்கத அவ சொல்லிட்டான்னு வைங்க. உடனே டோராவோட மூஞ்சி அப்படியே ஷாக்கா மாறும். ஐயோ, அவளுக்கு நம்மள பிடிக்கல போலேன்னு அவ ஷாக்காவா. ஆக்சுவலா அவ அதுக்கெல்லாம் ஷாக் ஆகல. பின்னாடி அந்த நோத்தோசரஸ் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருச்சு. கரெக்டா யாஸ்மினாவை கவ வரும். ஜஸ்ட்ல டோரா காப்பாத்திட்டா. இவங்க வேற இன்னும் கம்ப்ளீட்டா மேல போய் சேரலையே, அந்த இடத்துக்குள்ள மாட்டிட்டாங்க. இன்னும் ரொம்ப தூரம் மேல போக வேண்டி இருக்குது. இது வேற மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு கண்ணா பின்னான்னு கவுது. கஷ்டப்பட்டு அங்கனக்குள்ளேயே கூச்சு எஸ்கேப் ஆயிட்டே கிடப்பாங்க. ஒரு கட்டத்துல எங்கும் போது டோராவை கவ வரும். யாஸ்மினா அதோட வாழை புடிச்சுக்கிட்டு விட மாட்டா. அவளை கடிக்க வரும். டோரா என்ன பண்ணுவா, அலேக்கா அதோட கழுத்து மேல ஜம்ப் பண்ணி அதை இறுக்கி புடிச்சுக்குவா. யாஸ்மினா இதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இதுதான் ஒரே வழின்னு அதோட உடம்பு மேல ஜம்ப் பண்ணி இறுக்கி புடிச்சுக்குவா. பெண்ணு மிச்சர் இடத்த போய் புடிச்சுக்குவானா, அது எங்கேயும் கடிக்க முடியாம அங்கிட்டு இங்கிட்ட தலையை ஆட்டிட்டே கிடக்கும். கரெக்டா மேல வந்து சேர்ந்த உடனே இவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுரும். அந்த டைம்னு பார்த்து இன்னொரு டைனோசர் வந்ததுனால அதை கவிட்டு அங்க பக்கத்துல இருந்த தண்ணிக்குள்ள எஸ்கேப். மொத்தத்துல இவங்க நினைச்ச மாதிரி வெளியே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆனா திருப்பி எப்ப வேணாலும் வந்து கவும். இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லது இல்லைன்னு அடிச்சு புடிச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரம் இங்க உள்ள போன பிங்கிய காணோம். ஐ மீன் அந்த கேஸுக்குள்ள. ஆர்வத்துல அங்கேயே உட்கார்ந்துட்டாளா. ஏமா பிங்கி பிங்கி மங்கி அப்படின்ட்டு உள்ள தேடி போனா பேன்னு மயக்கம் போட்டு கிடப்பான். ஐயோ, கவுத்திட்டாளேன்னு சொல்லிட்டு அவளை போய் கஷ்டப்பட்டு தரன்னு வெளியே இழுத்துட்டு வருவான். அப்படி அவளை தம் கட்டி இழுக்கணும்னா மூச்சை உள்ள இழுக்கணும்ல, அதோட சேர்த்து கொஞ்சம் கேஸையும் உள்ள இழுத்துருவான். அது அவனுக்குமே தலை சுத்த ஆரம்பிச்சிடும். ஆனாலும் விடல, முக்குன்னு முக்கி எப்படியோ வெளியில சேஃபா கொண்டு வந்து சேர்த்துட்டான். அப்புறம் என்ன, ஏந்திரின்னு கத்திட்டு இருப்பான். நல்ல வேலை எந்திரிச்சிருவா. அது எப்படி எந்திரிக்க முடியும்? அவ்வளவு பெரிய டைனோசரே மோந்து பார்த்துட்டு எந்திரிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்குது. இவ மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சா? அப்படின்னா டைனோசரை விட இவ என்ன பவர்ஃபுல்லான ஆளா? சரி விடுங்க, எந்திரிக்கலன்னா வேலை நடக்காது. என்ன, நம்ம டேரியஸ் அவளை கஷ்டப்பட்டு காப்பாத்தினது அந்த டேப்லெட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். புகையில கூட கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சிருக்கானே. என்ன பிராண்ட் டேப்லெட்னு தெரியல. நீங்க டேப்லெட் வச்சிருக்கீங்கன்னா அந்த பிராண்ட கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்டயும் டேப்லெட் இருக்குது. ஒரு 20 டேப்லெட் இருக்கும். டாக்டர் காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணுன்னு போட சொன்னாரு. இப்ப எவ்வளவு இருக்குன்னு தெரியல. சரி அதை விடுங்க. டேரியஸ் இங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஏன்னா கொஞ்சம் விட்டுருந்தா இந்நேரத்துக்கு அவளுக்கு சங்கு தான். இப்படி தேவையில்லாம தப்பு பண்ணிட்டேனே அப்படி இப்படின்னு இந்த கெஞ்சி பண்ண மாதிரியே ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவானா. அவன் அதெல்லாம் இல்ல, கெஞ்சியே வழி மாறி போயிட்டான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் வான்னு சொல்லி கூட்டு போவா. இங்க இவங்க 3 பேரும் ஒரு வழியா தப்பிச்சிட்டாங்கப்பா. அப்படி தப்பிச்ச உடனே டோரா கேட்க ஆரம்பிச்சிருவா. ஆமா, ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருந்தியே, என்ன சொன்னேன்? அந்த மர்க்கா சொல்லும்பா. இவன் அந்த நோத்தோசரஸை பார்த்துட்டு இருந்ததுனால இவ சொன்னதை ஒழுங்கா கேட்கல. மறுபடியும் சொல்லணுமான்ட்டு அப்படியே தயங்கி
சொல்ல வருவா. பெண்ணு நான் கேட்கலாம்ப்பான்னு காதை மூடிட்டு எங்கேயோ ஓடிடுவான். சோ இப்போ இவங்க 2 பேரும் மட்டும் தான் இருக்காங்க. யாஸ்மினா மறுபடியும் சொல்லுவாளா, உடனே அவ கடுப்பாவான்னு பார்த்தா டோராக்கு செம ஹாப்பி. ஆக்சுவலா ஆல்ரெடி அவ சொன்னதை கேட்டுட்டா. திருப்பியும் அவ வாயில இருந்து அதை கேட்கணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கான். அதாவது யாஸ்மினா எப்படி வானவில் குரூப்போ அதே மாதிரி தான் நம்ம டோராவும். அவ்வளவுதான், சூப்பர், அவங்க லவ் சக்சஸ். உடனே மாத்தி மாத்தி ரொமான்ஸ் பண்ணிக்குவாங்க. பெண்ணுக்குன்னா செம ஹாப்பி. அப்பாடா ஒரு ஜோடியை சேர்த்து வச்சிட்டோன்னு. அந்த டைம் டேரியஸும் பிங்கியும் வந்து இதை பார்த்துருவாங்க. அவங்களுமே வந்து சேரப் தான் பண்ணுவாங்க. சரி அதான் யாஸ்மினாக்கு சக்சஸ் ஆயிருச்சு, இனி அவங்க பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன. சோ 2 பேர்த்தையும் வளைச்சு வளைச்சு போட்டோ எல்லாம் எடுப்பான். சரி ரைட்டு வாங்கப்பா போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போன்ட்டு போனா அப்பதான் பிங்கி இன்னொரு குண்டை தூக்கி போடுவா. என்னன்னா கோனிங்க வந்துட்டானாமா. உடனே அடிச்சு புடிச்சு போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆக்சுவலா அவங்க பிளேன்ல தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்திருக்கிறது அந்த போட்ல. அதை யாருக்காச்சும் ஓட்ட தெரியுமான்னு கேட்டா கெஞ்சிக்கு நல்லாவே தெரியும். சரி ரைட்டு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வண்டி எல்லாத்தையுமே லைனா அடுக்குவானுங்க. கெஞ்சி கண்ட்ரோலரோட அங்க சுத்திட்டு இருப்பான். இப்படி ஒரு கொடுமை அவன் பண்றதை பார்க்கும்போது இவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். அப்போ உள்ள இருந்து அந்த டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே இறக்குவாங்க. கெஞ்சியும் கண்ட்ரோல் பண்ணி அதை வெளியில கொண்டு வருவான். டேரியஸ்கெல்லாம் செம்ம கடுப்பாவும் அங்க இருந்து எந்திரிச்சு போயிருவான். சரி இதுக்கப்புறம் பிளான் பண்ண மாதிரி பண்ண வேண்டியதானே எல்லாம் சோகமா போயிட்டு இருக்கும்போது நம்ம பென்னு பம்பிய பாத்துருவான். இங்க இவங்க ரவுண்டு கட்டி எப்படியாச்சும் அவங்கள தடுத்தே ஆகணும், இல்லன்னா இது பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பெண்ணை காணும். ஆமா இவன் எங்க போனான்னு சொல்லி அடிச்சு புடிச்சு போய் எட்டி பார்த்தா அங்க பம்பி வந்துகிட்டு இருக்குமா. அவ்வளவுதான், அப்படியே ஷாக் ஆகி மிரண்டுருவாங்க. இதுக்கப்புறம் இவங்க எப்படி அந்த டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்துறாங்க, அந்த கோனுக்கு இவங்க ஆப்பு வச்சாங்களா இல்ல அந்த கோன் இவங்களுக்கு ஆப்பு வச்சானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.